மீன ராசி அன்பர்களுக்கு குரு அருளால் இறை அருளால் நல்லதே நடக்கட்டும். இந்த தை மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களோட காட்டில் அடமழை தான் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வழி பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால இந்த தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். சூரியனுடைய தேர்பாதை தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசைக்கு மாறக்கூடிய ஒரு மாதம் இந்த தை மாதம் அப்படின்னே சொல்லலாம். இதை மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழி நல்ல நல்ல வழிகள்லாம் பிறக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மகாபாரதத்தில் கூட பிதாமகன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மர் இந்த தை மாதத்துக்காக காத்துட்ருப்பார். அன்பு படுக்கையில் இருக்கும்போது இந்த தை மாதம் பிறந்தா நம்மளுடைய உயிர் போகட்டும் அப்படின்னு காத்துட்ருப்பார். அந்த மாதிரி இந்த புனிதமான மாதம் இந்த தை மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த புனிதமான மாதத்தில் பெரும்பாலான கிரகங்கள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சூரியன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் இந்த தை மாதம். அதே நான் வழிபடுற ஒரு அருமையான பண்டிகை அப்படின்னா இந்த தைப்பொங்கல் தான். விருச்சக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் சித்தையகம் கூடிய இந்த பொங்கல் திருவிழா நடைபெற்றது. இந்த மாதத்தில் மீனராசிக்கு ரொம்ப ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த தை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மீனராசி என்பர்களுக்கு பொதுவாகவே இந்த 2026 ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2 கூடிய செவ்வாய் 11ல் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதே அளவு நிறைய அற்புதமான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பிப்ரவரி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமோகமான லாபம், நல்ல ஒரு யோகமான பலன்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல பெரும்பாலான கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதுனால நல்ல ஒரு யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 10ல் பாவி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என 4 கிரகங்கள் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால 6 இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாதி, கடன், கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். புதன் பாதையில் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 10ல் பாவி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதுனால ராஜாவை போல் நிறைய ராஜ யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசனை போல் ராஜயோகங்கள்லாம் பெற முடியும் 10ல் பாவி கிரகங்கள் அமையும் போது அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. அதே மாதிரி நல்ல நல்ல மாற்றங்களை இந்த தை மாதத்தில் இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குரு 4ஆம் இடத்துல அமரும் போது வேகம் குறைந்தாலும் நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தை மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி உள்ள ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராசியில் சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறதுனால, வக்கரக நிவர்த்தியாகி இருக்கிறதுனால இந்த காலகட்டம் விட்டதை பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். 10ஆம் இடத்துல சனி பார்ப்பதனால பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதன் பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். நண்பர்கள் மூலிமா வருமானம் கிடைக்கும். புதிய உறவுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த புதிய உறவுகள் மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாமனார் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு லாபம், பன்மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த தை மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய அருமையான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மற்றவங்க உங்களை மதிக்கக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் பார்வையால் 10ஆம் இடத்துல பார்ப்பது ரொம்ப விசேஷமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த மீனராசி என்பர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லாங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு தாங்க பொருந்தும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுபகாரியம் கூடி வரப்போகுது. அதற்கான முயற்சியில் ஈடுபடுறவங்களாம் இந்த
காலகட்டத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுப செலவு இந்த தை மாதத்தில் நீங்கள் கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு சூழலை அமையும் அப்படின்னு சொல்லலாம். புதிய விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகுது. ஏன்னா 7 புதன் குருவோடைய பார்வை பெற்று நிற்கிறதுனால திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க காதலிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த காதலியவே கடைபிடிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமண யோகம் கூடி வரப்போகுதுன்னு பார்த்தீங்களா, அது இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. திருமண வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ஏன்னா குருவோடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால பிரிந்த தம்பதிகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போனாங்களோ அவங்களாம் உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா 4க்கும் 7க்கும் உடைய புதன் குருவோடைய வீட்டில் இருக்கிறார். 7க்கு புதன் குருவோடைய வீட்டில் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு மாதமாக அந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உயர்கல்விக்காக காத்து இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தேடி வரும். வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக இந்த மீனராசிக்காரங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தை மாதம் நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள மாதமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு தொழில் உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் செய்வதற்கான ஒரு அமோகமான மாதமாக இது அமைந்திருக்கு. வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். 2026 இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் அந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பழைய பொருள்களை வாங்கும்போது அல்லது பழைய விஷயங்களை பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ ஏற்கனவே ஒரு விஷயத்தை பேசி முடிச்சிருப்பீங்க, இதை இப்படி தான் பண்ணணும், இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு. அந்த பழைய விவகாரங்கள் இந்த காலகட்டத்தில் மீண்டும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும். அதனால் பழைய வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி புதிய விஷயங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் அலசி ஆராய்ந்துட்டு இறங்கணும். இதில் 2லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நிதி சம்பந்தமான விஷயத்தில் எப்பவுமே இந்த மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. புதுசாக ஒரு நம்பர்கிட்ட நீங்கள் ஏதாவது பணம் விஷயத்தில் ஈடுபட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகவும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மனஸ்தாபம் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்களுடைய தேவையெல்லாம் அந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. அவங்க என்ன விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். எதெல்லாம் பின்னடைவு எல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தெல்லாம் கொஞ்சம் தொய்வு பெற்று ரொம்ப பின்னாடி இருந்திருப்பீங்க. இனி வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்க போகுது. அடுத்தவங்களுக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்கள்லாம் ஈடுபடுவீங்க. அதை அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் இந்த மந்த நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு சுறுசுறுப்போடு இயங்க போகிறீங்க. பழைய பாக்கியில் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். நல்ல ஒரு பாராட்டு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். மகிழ்ச்சிகரமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரப்போகுது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முக்கிய நபர்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதன் மூலிமா
மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல நல்ல தகவல்லாம் உங்களை தேடி வரும். ரொம்ப நாளாக விரும்பிட்டு இருந்த பொண்ணெல்லாம் இந்த காலகட்டத்தில் கரம் பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அமாவாசை நாட்களில் குலதெய்வத்துக்கு போய் ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க. தேங்காய் தீபம் போட்டு வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ஒரு பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.